அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இன்று சந்திரன் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரம். இந்த விருச்சிகத்திற்கு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்குடைய 9ஆம் வீடு சந்திரனுடைய கடக வீட்டில் அந்த ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரம். ஸோ இந்த அஷ்டம பாதக வீடு கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சற்று உங்களுக்கு ஒரு கவனமான பலன்களையே முன்னிறுத்தி காட்டக்கூடிய நிலையாக காட்டுகிறது. வண்டி வாகனங்களில் நிதானமாக இருப்பது, தாயார் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது, புதிய முயற்சிகள் செய்யும் பொழுதும் சற்று பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலை, தொடர்ந்து உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நீங்க ஒன்னொன்னா நீங்க நினைத்ததை அச்சீவ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம், ஜெயிக்கக்கூடிய நிலை. பொருளாதாரத்திலும் லாபம் சிறப்பாக இருக்கும். முக்கியமாக நீங்க சில புதிதாக மாட்டிக்கொள்ளக்கூடாத சில விஷயங்கள், புதிதாக ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்களில் இப்பொழுதிலிருந்தே நீங்க கவனமாக இருப்பது விருச்சிகத்திற்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். முக்கியமாக இது பண ரீதியிலான விஷயங்களுக்கும் குடும்ப வாழ்வில் ஒரு பாதுகாப்பை ஒரு கவனமான பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நிலைக்கும் நீங்க பொருத்தி கொள்ளலாம். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் கண்டினியூ ஆகக்கூடிய நிலை இருக்கிறது. இவர்களுக்கும் பாதகாதிபதியுடைய சாரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது விருச்சிக ராசிக்கு சொன்ன அதே பலன்கள், அந்த பாவகங்கள் இவங்களுக்கு மாறக்கூடிய நிலை. ஆனால் அதே அஷ்டம பாதக கனெக்ஷன்ஸ் இருப்பதனால் அதே போல இவர்களும் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருப்பது, ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய நண்பர்களை நம்பி புதிதாக இன்று எந்த விஷயங்களிலும் கமிட் ஆகாமல் இருப்பது, நட்பாக இருந்தால் கூட சற்று கவனமாக இருப்பது நல்ல நிலை. அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு லாங் டிரைவ் போவது, ரிஸ்கியான பிரயாணங்களை செய்வது, இதெல்லாம் தவிர்ப்பது நல்ல நிலை. நீர்நிலைகளுக்கு செல்லக்கூடிய அந்த மாதிரியான கேளிக்கை விளையாட்டில் கூட நீங்க எச்சரிக்கையாக இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அமைதியாக நீங்க சேஃபான ஒரு இடத்தில் இன்று நாளை கழிப்பது, உங்களோட ரொட்டீன் வேலைகளை செய்வது ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் வாழ்க்கை துணைக்கு நல்ல வளர்ச்சி, பிரயாணங்கள், வாழ்க்கை துணைக்கு நினைத்த காரியம் ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை. ஆனால் உங்களுக்கு சற்று பொறுமையை தொடர்ந்து காட்டக்கூடிய ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம். ஏனென்றால் 6ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருப்பதனால் இந்த சந்திரன் உங்களுக்கு வாழ்க்கை துணையுடைய பிடிவாதமாக இருக்கலாம், இல்ல அவர்களுக்கான சில விரயங்கள் மருத்துவ விரயங்களாக இருக்கலாம். அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. நீங்களுமே சற்று ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருப்பது உங்களுக்குமே பாதுகாப்பை கொடுக்கும். ஆனால் பணி ரீதியிலாக மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக நிலை மகர ராசிக்கு நீண்ட நாட்களாகவே ஒரு நல்ல பலன்களை காட்டுகிறது.